அண்மை செய்தி. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எதிர்த்தரப்பு சாட்சியாக எடப்பாடி பழனிசாமியை விசாரிக்கலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. இது குறித்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் ராம்ஜி இணைகிறார். ராம்ஜி, வணக்கம். கூடுதல் விவரம். மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் கொடநாடு எஸ்டேட்டில் கடந்த 2017ஆம் ஆண்டு ஏப்ரல் 23ஆம் தேதி நள்ளிரவுல ஓம் பகதூர் என்ற பாதுகாவலரை கொலை செய்து ஆவணங்கள் கொள்ளையடிக்கப்பட்டதாக சோலூர் மற்றும் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. நீலகிரி மாவட்டம் அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ள இந்த வழக்குல முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, சசிகலா உள்ளிட்டோரை விசாரிக்க அனுமதி கோரி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட தீபு, சசிதரன், சந்தோஷ் சுவாமி ஆகியோர் நீலகிரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார்கள். இந்த மனுவை விசாரித்த நீலகிரி மாவட்ட அமர்வு நீதிமன்றம் எஸ்டேட் மேலாளர் நடராஜனை மட்டும் விசாரிக்க அனுமதி அளித்ததுடன் மற்றவர்களை விசாரிக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவை எதிர்த்து அந்த உத்தரவை ரத்து செய்ய கோரியும் தீபு, சசிதன், சந்தோஷ் சாமி ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தை மறு ஆய்வு மனுவை ஒன்று தாக்கல் செய்தார்கள். அதுல ஜெயலலிதாவின் மரணத்துக்கு பின் நடந்த கொள்ளையில கொடநாடு எஸ்டேட்ல இருந்து காணாமல் போன பொருட்கள் எவை என்பது சசிகலா இளவரசிக்கு தான் தெரியும் எனவும், புலன் விசாரணை குழு வெளிப்படையான விசாரணை மேற்கொள்ளவில்லை எனவும், முக்கிய குற்றவாளிகளை தப்ப விட்டுவிட்டதாகவும் அந்த மனுவில தீபு தரப்புல தெரிவித்திருந்தாங்க. இந்த வழக்கு இன்று நீதிபதி வேல்முருகன் முன்பு இன்று விசாரணை வந்தது. மனுதாரர் தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் கொடநாடு கொலை கொள்ளை வழக்குல சசிகலாவுக்கு தொடர்பு இருப்பது அனைவருக்கும் தெரியும் என்று நீதிமன்றத்தில் வாதங்கள் வைத்தார்கள். அப்போது எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்தால் குற்றம் சாட்டப்பட்டவர் நீதிமன்ற நடைமுறையை தவறாக பயன்படுத்தி சம்மதம் இல்லாமல் முதல்வருக்கு சம்மன் கேட்க முடியாது என நீலகிரி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாகவும் அந்த மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டினார்கள். அரசு சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் வினோத்குமார் கொடநாடு கொலை கொள்ளை சம்பவம் தொடர்பான மேல் விசாரணை நடைபெற்று வருவதாக நீதிமன்றத்தில் தெரிவித்தார்கள். இதனையடுத்து தற்போது எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இல்லையே, எதிர்த்தரப்பு சாட்சியாக ஏன் விசாரிக்க கூடாது என கருத்து தெரிவித்த நீதிபதி வேல்முருகன் வழக்கின் தீர்ப்பை தேசிய குற்றமாக தள்ளி வச்சிருந்தார். இந்த நிலையில இந்த வழக்கை தீர்ப்பளித்த நீதிபதி வேல்முருகன் கீழ் நீதிமன்ற தீர்ப்பை தற்போது, அதாவது நீலகிரி நீதிமன்ற தீர்ப்பை ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்தும் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி, சசிகலா உள்ளிட்ட அனைவரையும் எதிர்த்தரப்பு சாட்சிகளாக விசாரிக்க அனுமதி அளித்து நீதிபதி வேல்முருகன் தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி ராம்ஜி.